ஹலோ, வெல்கம் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெய் விஜயம் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெய் ஜெகதீசன் நாகேஸ்வரன் இயக்கத்தில் ஜெய் ஆகாஷ், அக்ஷயா கந்தமுகன் மற்றும் அக்ஷய ரே ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் தான் ஜெய் விஜயம். படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹாலுசினேஷன் அதாவது மாயக்காட்சி நோயால் அவஸ்தைப்பட்டிருக்கிற ஜெய் ஆகாஷ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்பா, மனைவி மற்றும் தங்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க 3 பேருமே எனக்கு உண்மையான ஒரு உறவுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம், என்னைய இவங்க எல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இவங்க என்னுடைய உண்மையான சொந்தங்கள் இல்லை அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் சொல்ல, அங்கிருந்து தான் கதையினுடைய ஆரம்பமே ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஜெய் அவர்களுடைய மனைவி பார்த்தோம்னா அக்ஷயா கந்தமுகன், அப்பா, தங்கை ஆகிய 4 ஒரு புது வீட்டிற்கு குடி போகிறாங்க. அங்கே நைட்டு தூங்குறப்ப பல நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்றாங்க. அப்படி போய் பார்க்குறப்ப அந்த மாதிரி சவுண்டு கேட்டு பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லை, அது ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அது இல்லாமல் மனைவி இப்படி தினம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நாயகனான ஜெய்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, தொடர்ச்சியாக அவங்களுடைய மனைவியும் தங்கையும் சேர்ந்து நம்மளை ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான உறவுகளை சொல்கிறாங்க, இது ஒரு உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிந்த ஜெய்க்கு நீ ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. நாம் யாரை கொலை பண்ணோம், எதற்காக கொலை பண்ணோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரியே போயிடுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஜெய் யாரு அப்படிங்கிறது தெரியல, அவர் யாரை கொலை செஞ்சாருன்றதும் புரியல, மனைவி தங்கை அப்படின்னு சொல்லி இவங்க எதுக்காக ஜெய்க்கு இவங்க நடிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியல. ஸோ இந்த ஜெய் ஆகாஷ் அந்த ஹாலுசினேஷன் அதாவது அந்த மாயை நோயிலிருந்து வெளிவந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய ஒரு முக்கிய கதைக்கருவாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஜெய் ஆகாஷாக வரக்கூடிய ஜெய் ரொம்ப மிரட்டலாகவே ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ காதல், டூயட் காட்சிகள் அப்படின்னு எந்த இடத்துலையுமே தன்னை ஒரு மிகப்பெரிய அலட்டி கொள்ளாத நடிகராக ரொம்ப அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கதையினுடைய நாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய அக்ஷயாவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு ரொம்ப தகுந்த அடாப்டடான ஒரு கச்சிதமான கதாபாத்திரமாக கொடுத்து நடித்து அவங்களுடைய நடிப்பு திறமையும் முழுமையாக வெளிக்காட்டியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆத்மாவும் ஒரு புகையாக தோன்றக்கூடிய காட்சிகள், பேயை மிரட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். மொத்தத்தில் இந்த ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ் தயாரித்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஜெய் விஜயம் படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு குடும்பத்துடன் சென்று பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லிங் நிறைந்த கதையாக தான் இந்த படத்தை இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. படத்திற்கு ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பால் பாண்டி படத்தை ரொம்ப அருமையாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அழகன் மணிகண்டன் சொல்லவே வேணாம், ரொம்ப கச்சிதமான எடிட்டிங்கில் படத்தை நகர்த்திட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ படத்திற்கு இயக்கக்கூடிய ஜெய் சதீசன் நாகேஸ்வரன் மொத்தத்தில் எல்லாருடைய பாராட்டுகளையும் பற்றக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஜெய் விஜயம் ஒரு அருமையான கதைக்களத்துடன் கொண்டு வரப்பட்ட ஒரு த்ரில்லிங் பேஸ்டு ஸ்டோரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.